ஆதிபராசக்தி கி ஜெய். ஸ்ரீ லலிதாம்பாள் சோபனம். மங்களமான லலிதாம்பாள் சோபனம் மங்களம் உண்டாக பாடுகிறோம். ஸ்ருங்கார கணபதி சண்முகர் சரஸ்வதி எங்கட்கு முன் வந்து காப்பாமே. 30 முக்கோடி தேவர்களும் இந்திரனும் மும்மூர்த்திகளும் வேத பிராமணர்களும் 40 முக்கோண நாயகி ஆளம்மன் நாதர் காமேசரும் காப்பாமே. ஆதி பிரம்ம ரிஷி அகஸ்தியரும் அகில லோகம் சஞ்சரிப்பவரும் ஜோதி காமாட்சியை காஞ்சி நகரத்தில் ஸ்துதித்து பூஜை செய்து தபசிருந்தார். சங்கு சக்கரம் வலக்கை புஸ்தகமும் தரித்தே ஹயக்ரீவர் மகாவிஷ்ணுவாய் தங்கவர் நீலோபா முத்திரை மணவாளன் தபசிற்கு முன் வந்தார். சோபனம் சோபனம். 8 உபசார பூஜைகள் முதலாக எல்லாவற்றையும் பக்தியுடனே செய்து சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து அந்த அகஸ்தியர் வேதத்தால் ஸ்துதித்து நின்றார். கும்பமுனியுட தபசாலே மனம் குளிர்ந்த ஹயக்ரீவரும் தானுரைப்பார். இன்பமாகச் செய்தாய் பூஜை அகஸ்தியா, என்ன வேண்டும் என்றார். சோபனம் சோபனம். துரகவதனருட அமிர்த வசனம் கேட்டு சொல்லுவர் மித்திர வருண புத்திரர். அபய வரதகர அருமையாய் நான் கேட்கும் வரந்தர வேணும் தயவு செய்து. கலியுகம் தனில் இந்த பாமர ஜனங்கட்கு கைவல்ய ஞானம் எப்படி உண்டாகும்? எளிதாகவே ஒரு உபாயம் சொல்லும் என்று இறந்து கேட்கலுற்றார். சோபனம் சோபனம். ஆதரவுடன் ஜனங்களுக்கு உபகாரமாய் அகஸ்தியர் ஹயக்ரீவர் எடுத்துரைப்பார். ஏதகஸ்தியரே, இந்த பிரஷ்னம்தான் சிவனர்க்கு என்னாலே முன்னம் சொல்லப்பட்டது. ஆனாலும் நீர் கேட்டது சொல்லுவோம் இப்போ, அன்புடன் கேளும் ஏகமனதாய். இன்று முதல் உமக்காகும் உபதேசத்தால் எல்லோரும் கேட்கட்டும். சோபனம் சோபனம். ஆதி பராசக்தி அனுகிரகத்தால் ஆத்ம ஞானம் வரும் மானிடர்க்கு. மாதவர் மாய்கை இல்லாதே விட்டால் இந்த மானிடர்களுக்கு மயக்கம் இல்லை. ஹயக்ரீவர் சொல் கேட்டு அகஸ்தியர் பின்னும் ஆதி பராசக்தி ரூபங்களை தயவு செய்து எனக்கு சொல்ல வேண்டும் என்று தண்டனிட்டு கேட்டார். சோபனம் சோபனம். அந்த ஹயக்ரீவர் தம்முடைய மனதில் அம்பிகை பாதத்தை நமஸ்கரித்து அகஸ்தியர் கேட்பதெல்லாம் சொல்லுவோம் என்று எழுந்தருளினார். அஸ்வமுகர் அகஸ்தியரும் அந்த ஹயக்ரீவரை தன் ஆசிரமத்தில் கூட்டிக் கொண்டு வந்து பகவானை ஆசனம் தன்னில் வைத்து பின் பணிந்து கேட்கலுற்றார். சோபனம் சோபனம். பகவானே, தர்ம சாஸ்திரங்கள் எல்லாம் பிறந்தது உம்மிடத்தில் இருந்து. மகாதேவி உடைய அவதாரங்களை மாதவா விஸ்தரித்து சொல்ல வேணும். அன்புடன் கேட்ட அகஸ்தியரை வாழ்த்தி ஹயக்ரீவ மூர்த்தியும் எடுத்துரைப்பார். அம்பிகை உடைய அவதாரங்கள் சொல்ல ஆரம்பித்தார். அப்போ சோபனம் சோபனம். ஆதி அந்தம் பராசக்திக்கு இல்லை ஆதாரமும் ஜகத்துக்கு இவள்தான். தேஜோ ரூபி உடைய ரூபங்களை எல்லாம் சொல்ல முடியாது ஒருவராலே. ஆனாலும் தெரிந்த மட்டுக்கும் இப்போ அவளுடைய சில அவதாரம் சொல்வோம். முன்னே பிரம்மாவின் தியானத்தில் ரட்சிக்க முதல் வந்தாள் ஒரு ரூபம். சோபனம் சோபனம். முன்னாள் தேவேந்திரன் வெள்ளை யானை ஏறி 3 உலகம் சுற்றி வரும்போது தன்னினைவில்லாமல் மதத்தினால் உமையவள் சங்கரரையும் வணங்காமல் வந்தான். இந்திரன் மதத்தை அடக்க வேண்டும் என்று ஏவினார் ஈசரும் துர்வாசரை. வந்து துர்வாசரும் இந்திரன் கையில் ஒரு மாலையை கொடுத்தார். சோபனம் சோபனம். வாங்கி மாலையை இந்திரன் யானையினுடைய மண்டையில் வைத்தான். மதத்தினாலே ஓங்கி தூதிக்கையால் எடுத்தந்த மாலையை உதறி பூமியில் காலால் மிதித்தது. துர்வாச முனி கண்டு அதிகோபத்துடனே துர்புத்தி இந்திரனை சாபமிட்டார்.
உன் கர்வமல்லவோ இந்திரா இது செய்ய சொல்லிற்று சர்வேஸ்வரி போம் என்றார் சோபனம் சோபனம். சபித்து விட்டு முனி போகிய பின்பு சக்ரேசன் அமராபுரியில் வந்து அபசகுணங்களை கண்டு பயந்து ஆச்சாரிய ப்ருஹஸ்பதியை வருந்தி ஆசனத்தில் வைத்து நமஸ்கரித்து அவரை பார்த்திந்திரன் ஏதுரைப்பான். தேசத்தில் துர்நிமித்தம் காணுகின்றதே தேவரீர் வழி சொல்லும் சோபனம் சோபனம். தேவகுருவும் கேட்டு சொல்வார் இந்திரனோடு செய்த கர்மம் அனுபவித்தே தீரும் பாப கர்மம் அனுபவித்தாற்றம் தீரும் பிராயச்சித்தத்தினால் போவதில்லை நிவர்த்தியினாலே ஒரு நாளும் போகாது லட்சம் கோடி ஜென்மம் ஆனாலும். ஒன்று கேள் பாபத்துக்கு நிவர்த்தி வாசவனே உண்மை நான் சொல்லுவேன் சோபனம் சோபனம். ஹத்தி திருட்டு ஹிம்சை பானம் பரதாரம் அஞ்சும் பஞ்ச மகாபாதகமாம் அறியாத்தனத்தாலே 5 பாபமும் செய்தால் அந்தந்த சாதி போல் நிவர்த்தியுண்டாம். பிரம்மஹத்திக்கொரு சாஸ்திரத்திலும் இல்லை பிராயச்சித்தம் ஒரு நாளும் இந்திரா சொல்வேன். திருட்டென்ற பாபத்திற்கொரு பகதை தேவேந்திரா கேள் சோபனம் சோபனம். களவு தொழிலெங்கும் செய்து கொண்டு வரும் கள்ளன் ஒருத்தன் காஞ்சி பட்டணத்தில் களவாண்ட பணங்களை கனமாய் சேர்த்து நடு காட்டிற்கு கொணர்ந்து புதைத்து வைத்தான். கள்ளனுக்குள் கள்ளன் வேடன் ஒருத்தன் அதை கண்டு வனம் போனான். பின்னாலேயே மெல்ல வந்தந்த பணங்களை எல்லாம் முற்றிலும் எடுத்தான் சோபனம் சோபனம். கொண்டு வந்த பணங்களை எல்லாம் கொண்ட பொண்டாட்டி கையில் கொடுத்தான். பெண்டாட்டி வாங்கி உள்ளே வைத்து கொண்டு புருஷனை பார்த்தோரு வா குறைப்பாள். வால்மீகர் சாபத்தால் வேடவர்க்கு தனங்கள் விருத்திக்க மாட்டாது. அதனாலே நன்மையாய் நான் சொன்ன தர்மம் செய்தால் வெகு நாளிருக்கும் தனம் சோபனம் சோபனம். காரியமாம் இந்த வார்த்தை கேட்டு வேடன் கிராமம் தடாகம் தோப்பாலயங்கள் பாரியாக செய்து பிராமணாளுக்கெல்லாம் பக்தியுடன் தானம் செய்திருந்தான். வேடன் வேடத்திற்கு காலங்கள் சென்ற பின் விஷ்ணு பிரம்மா சிவ யம தூதர்கள் கூடி வந்தவர்களை அவரவர் லோகத்திற்கு கூட்டி போக வந்தார் சோபனம் சோபனம். நாரதர் வந்திந்த தூதர்களுக்கு சொல்வார் 4 இவர்க்கு காற்று ரூபம் திருடின பணத்துடையவர்க்கு தர்மம் என்று திருப்பினார் நாரதர் தூதர்களை. பணத்திற்குடையவர்க்கு தெய்வ கிருபையாலே பாபம் போய் புண்ணியம் சித்தித்தது. பணத்திற்குடையவர் நல்ல கதி அடைந்தார் பார்த்து கொள்ளிந்திரா சோபனம் சோபனம். ஜனங்களை ரட்சிக்கும் ராஜன் மாத்திரந்தான் செய்யலாகும் துஷ்ட நிகிரகங்கள். மனிதர்கள் பசு யஜ்ஞம் தவறுதலாய் செய்தால் மாதேவி கோபித்து எரித்திடுவாள். யுவனாஸ்வ மகாராஜன் யஜ்ஞத்தில் தேவர்கள் ஒருவருக்கொருவர் முந்தி சண்டையிட்டார். தேவர்க்கு பாகத்தை பிரித்து கொடுத்தார். தயவாக பிரம்மாவும் சோபனம் சோபனம். சுராபானம் செய்த பேர்க்கு நரகம் உண்டு சொட்டுக்கொரு வருஷ கணக்காக. பரதார கமனத்தால் ஆயுசு குறைந்திடும் பாபரோகம் நரகங்கள் உண்டு. பரதார கமனத்தால் ராவணன் மாண்டான். பாஞ்சாலியால் துரியோதனன் மாண்டான். ஒரு காலம் பரதார நினைவில்லாதவர்க்கு ஒரு நாளும் அமரில்லை சோபனம் சோபனம். பானம் பரதாரம் முன் சொன்ன 3 பஞ்ச மகாபாதகங்கள் 5 ஏனிதுகளை எல்லாம் உனக்கு சொன்னேன் என்றால் இந்த பாபங்கள் எல்லாம் உனக்கும் உண்டு. தீராத பாபங்கள் தீரும் தேவி உடைய ஸ்ரீ பஞ்சதசாட்சரி ஜபத்தாலே. தீராத பாபத்தை செய்யாதே இந்திரா சொல்லுவேன் உனக்கிப்போ சோபனம் சோபனம். முன்னாலே தேவரும் நீயும் தாதா புத்திரன் விஸ்வரூபனை புரோகிதராய்
சொன்னபடிக்கு இருந்தான் உங்களுக்கு துரோகமும் செய்யவில்லை விஸ்வரூபன். அநியாயமாயவனை நீ வதைத்தாய் அசுரர் மருமான் என்ற விரோதத்தால். விஸ்வரூபனுடைய வதத்தால் பிரம்மஹத்தி விரட்டி துணை இந்திரா சோபனம் சோபனம். விஷ்ணு அறிந்தந்த பிரம்மஹத்தியை இஷ்டமாய் உன் மீது இரக்கத்துடன் பட்சமாய் 4 பங்காக்கி பிரம்மஹத்தியை பூமி பெண்கள் மரங்கள் நதிகளுக்கும் ஏற்றுக்கொள்ளச் சொல்லி கொடுத்து அவர்களால் கேட்ட வரங்கள் கொடுத்து அனுப்பி வைத்தார். விஸ்வரூபன் தகப்பன் அக்னியில் வந்த விருத்ரனை கொண்டு ஹத்திப்பட்டாய் சோபனம் சோபனம். அதுவும் போதாத படிக்கு துர்வாசரும் இந்திரா உன்னை வேணது சபித்தார். இது எல்லாம் ஒரு மிக்க பலன் அனுபவிப்பாய் இக்ஷணம் நிமித்தம் கண்டு சொல்லுகிறேன். சோபை இல்லை பார் உன்னுலகத்தில் இந்திரா சோரில்லாதவர்கள் போலானார் தேவாள். லோபிகள் ஆனார்கள் உலகத்து விப்ரர்கள் ரொம்ப உற்பதம் கண்டேன் சோபனம் சோபனம். இப்படி இந்திரனுக்கு குருவும் கதைகளை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கும் போது மார்பு தட்டி கொண்டு அசுராளுடனே மலகன் என்ற அசுரராஜனும் அமராபதியை வளைத்து தேவர்களை அடித்து வேளியிலே துரத்தி விட்டான். அமராளும் இந்திரனும் பிரம்மாவிடத்தில் போய் அசுரன் செய்தியை சொன்னார் சோபனம் சோபனம். சதுர்முகர் கேட்டிந்த அசுரர் செய்தி எல்லாம் தட்டு கெட்ட இந்திரனை பார்த்துரைப்பார். இதற்கொன்றும் நம்மாலே ஆகாது இந்திரா என்னாலேயாகும் உபாயம் சொல்வேன். அச்சுதரே ஜெயம் தருவாருங்களுக்கு அவரிடம் போங்கள் என்றாருடனே சச்சிதானந்தர் சமீபத்தில் அத்தனை பேர்களும் வந்தார்கள் சோபனம் சோபனம். சேஷசயனருட சரணாம்பூஜங்களை தண்டனிட்டு ஸ்தோத்திரங்கள் செய்து காயாம்பு வர்ணரோடு தாங்கள் படுகின்ற கஷ்டங்களை சொல்லி முறையிட்டார்கள். நாதரே உம்முட தாசர்களேயான நாங்கள் படுகின்ற சங்கடங்கள் ஏதறியாமல் இருக்கின் காரியம் இந்த நித்ரை உண்டோ சோபனம் சோபனம். மலகன் முதலான அசுரனை வதைத்து மாதவ இந்திரனை நிலையிலாக்கும் அலைகிறோமே நாங்கள் வேஷத்தை மறைத்து அந்த குறைவு உமக்கில்லையோ. கருட வாகனரும் அவர்களை பார்த்து கம்பீரமாய் ஒரு வார்த்தை சொல்வார். ஒரு காலம் உங்களுக்கு மரணம் இல்லாத ஓர் உபாயத்தை சொல்லுவேன் சோபனம் சோபனம். அங்கே போய் சொல்லுங்கள் அசுராளுடனே அமிர்தபானம் செய்தோமானாக்கால் உங்கட்கும் எங்கட்கும் சாவில்லை ஒரு காலம் எல்லோரும் அமிர்தம் கடைவோம். இப்படி சொல்லிய அசுரனை எல்லாம் இங்கே கூட்டிக் கொண்டு வாருங்கள். அப்போ அசுரருக்கு வேலை மாத்திரம் எஞ்சும் அமிர்தம் உங்களுக்குத்தான் சோபனம் சோபனம். பார்க்கடலில் 4 ஔஷதிகளையும் பறித்து கொண்டு வந்து போடுங்கள். நிற்காமல் போய் மந்தரத்தை மத்தாகவும் நீண்ட வாசுகியை கயிறாகவும் வைத்து கொண்டு கடலை கடைந்தீரானால் வருமதிலே இருந்து அமிர்த கூடம் நிச்சயமாய் உங்களுக்குத்தான் அமிர்தம் நீங்களே புஜிப்பீர்கள் சோபனம் சோபனம். சாரங்கருடைய சம்மதத்தை எல்லாம் சகல தேவாளும் அசுராளுடன் ஆங்காரமில்லாமற் போய் சொன்னவுடனே அந்த தானவர் கேட்டு உள்ளதென்றே க்ஷீராப்தி கரையிலே கூடி வந்தார்கள். சீக்கிரமே 4 ஔஷதிகளையும் சேர்த்து கொண்டு அந்த தேவாளும் அசுராளும் க்ஷீராப்தியில் போட்டார் சோபனம் சோபனம். மந்தரகிரியை மத்தாகவே கொண்டு வாசுகியை கயிறாக கொண்டு
தந்தியாய் வாசுகியை 3 சுற்றாக்கி தலைப்புறத்தை அசுரால் இழுத்தாள். வாசுதேவருட ஆக்ஞையால் தேவர்கள் வால்பூரத்தை பிடித்திழுத்தார்கள். ஈசரும் பிரம்ம ரிஷிகள் கந்தர்வாளும் இது பார்க்க வந்தார்கள். சோபனம் சோபனம். மந்திரகிரி அமைந்து போவதைக் கண்டு மாதவரும் பார்த்த சங்கையுடன் கீழே கூர்மமாக தாங்கி முதுகினில் மேலே சங்கு சக்கர பாணியாகி கூடி தேவாளுடன் அமிர்தம் கடைந்து கொடிய அசுராளை மயக்கிவிட்டு வாடும் தேவர்கட்கு அமிர்தம் கொடுத்து மனதிலே நிச்சயித்தார். சோபனம் சோபனம். இழுக்கின்ற வேதனை பொறுக்காமல் வாசுகி எரிக்கும் விஷத்தை அப்போ கக்கியது. மழுப்போர் எல்லாரையும் எரிக்கத் தொடங்கிற்று. மதனத்தை விட்டோட துவங்கினார்கள். பக்தாளுக்கு ஆபத்தை தீர்க்க வேண்டும் என்று பரமேசரும் விஷத்தை விழுங்கிவிட்டார். ஸ்தோத்தரித்து பரமேசரை பின்னும் துவக்கினார் மதனத்தை. சோபனம் சோபனம். பாரிஜாதம் காமதேனுவும் ரத்னமும் பிறந்து தேவேந்திரனிடம் சேர்ந்தது. நாரியரும் வந்தார், பலச்சந்திரனும் வந்தான், இந்திரனும் ஈசரும் அடைந்தார்கள். பின்னும் அநேகம் ரத்னங்களும் வந்திட பிறகு அமிர்த கலசம் கொண்டு தன்வந்தரி வந்தார். லக்ஷ்மி தேவி வந்தாள், சுவாமி விஷ்ணுவை சேர்ந்தாள். சோபனம் சோபனம். வஞ்சக அசுராள் அமிர்த கலசத்தை வந்து பறித்து கொண்டு ஓடினார்கள். என்ன செய்வோம் என்று தேவரும் போய் பிடிக்க இவர்கட்கும் அவர்கட்கும் சண்டையாக. லோகேசர் ஹரி இந்த சண்டையை கண்டு மாயையை தியானித்தார் ஒரு முகூர்த்தம். மோகினி வேஷம் தரித்து அசுரர்களை மோகிப்பித்தாள் அம்மன். சோபனம் சோபனம். சண்டை பீடிக்கின்றவர் நடுவிலே மோகினி சந்தோஷமாய் மெல்ல நின்று வராள். தண்டை கொலுசு பாதசரம் பீலி காலாழி தரித்தாள் நவரத்னத்தால் பாதங்களில். இழை சேர்த்த பட்டுடன் மேகாலாபரணமும் இடையில் ரத்ன கச்சை புறத்தில் கட்டி இணையில்லா ரவிக்கையுடன் மார்பில் முத்து வடம் இளங்கும் கைவளையுடன். சோபனம் சோபனம். மாதளம் பட்டு போல் உதடும் கனிவாயும் மதனன் வில்லை போல் புருவங்களும் காது குண்டலத்துடன் மூக்கு நத்தும் ஜொலிக்க கருங்குழலால் பின்னல் கட்டி மின்ன தரித்து வருகின்ற மோகினியை கண்டு தானவள் சண்டையை நிறுத்திவிட்டு ஆரிவள் என்று சுற்றி வந்தவ சூராள் அமிர்தத்தை மறந்தார்கள். சோபனம் சோபனம். அப்போ மோகினி சொல்வாள் அசுரர்களுடனே, அயன்மார்களே கேளும் சண்டையானால் இப்போதென் கையில் தந்தால் அமிர்தத்தை எல்லா தேவருக்கும் கொடுத்து கொஞ்சம் கலசம் உங்கள் முன்னே தான் வரும் நிச்சயம் காரியம் என்றுங்கட்கு தோன்றினால் மலைக்காமல் தாருங்கள் அமிர்த கலசம் என்று மாய்கை மோகிப்பித்தாள். சோபனம் சோபனம். மூட அசுராளும் அமிர்தத்தை கொடுத்து பெண் மோகித்து வரிசையாயிருந்தார்கள். உடனே தேவரும் ஒரு வரிசையாயிருந்தார்கள். ஓஹோ, தேவர் கமிர்தம் பொழியுகிறாள். சொர்ணக்கரண்டியால் பரிமாறும் போது சோபிக்கும் வளை பாதசரங்குலுங்க சொர்ணம் போல் மோகினியை கண்டு அசுராள் சும்மா இருந்தார்கள். சோபனம் சோபனம். பொட்டென அவ்வளவும் தேவர்கட்கு பொழிந்து கொண்டொடுக்கத்தில் வரும்போது ஒட்ட எடுக்கும் போது அகப்பையினுடைய ஓசை கூடத்திற்குள் கேட்கின்றது. மடையரசுராளுக்கு அது கூட தெரியலை. மாய்கை அறிந்தார் ராகு கேதுவும் நடுவில் ஒளிந்து சந்திர சூரியாளுடனே ராகுவும் குடித்தான். சோபனம் சோபனம். சந்திராதித்தன் முதல் தேவாளுக்கெல்லாம் சம்பீரமாய் அமிர்தம் பொழிந்தாள். சந்திரபாஸ்கரன் சொல்லி கொடுக்கவே அகப்பையால் தலையை அறிந்தாள் ராகுவை மோகினி. ராகுவின் தலை இரண்டாயாக சக்தி போச்சு. ராஜநாயகி கலசத்தை அசுராள் முன்னே வைத்து விட்டு மோகினி அந்த தானமானால் விழிக்கிறார் அசுரர்கள். சோபனம் சோபனம்.
காணாதே மோகினி தேவியையும் வேறும் கலசத்தையும் கண்டார் அசுராள் எல்லாம். துணிந்து விடுவோம் என்று அமராளுடனே தொடுத்தார் யுத்தத்தை. பின்னும் அவர் கதையுட பலத்தாலே தேவர்கள் அசுராளை துரத்தினர் அடித்து பாதாளத்திலே. ஸ்துதித்து கொண்டு விஷ்ணுவை ஸ்வர்கலோகத்தில் சுகமாக இருந்தார்கள். சோபனம் சோபனம். இந்த விருத்தாந்தத்தை நாரதரோடி போய் ஈசரிடத்தில் சொல்லி அறிக்கையிட்டார். அந்த க்ஷணம் சிவன் சீராப்தி கரை தன்னில் வந்து விஷ்ணுவுடன் வா குறைப்பார். லோகமாய்கையால் ஒரு ரூபம் எடுத்தீராம், ஒரு தரம் எனக்கதை காட்டும் என்றார். ஆகட்டும் என்று விஷ்ணுவும் சிவனை விட்டு அந்தர்த்தானமானார். சோபனம் சோபனம். உமையின் பதியங்கே சுற்றி பார்க்கும் போது உத்தியானவன் கண்டார். அவ்விடத்தில் அதிரூபமான மோகமாம் பெண் கொடி அழகாக பந்தாடி கொண்டிருந்தாள். கண்டவுடன் சிவன் உமையை விட்டோடி போய் கட்டிப்பிடித்து ஆலிங்கனமும் செய்தார். உண்டானார் ஹரிஹர புத்திரர் உடனே உயர்விந்து மர்த்தன. சோபனம் சோபனம். மோகினியும் அந்த தானம் அடைந்தாள். மோகம் தெளிந்து சிவன் உமையுடனே வாகனமான ரிஷபத்தில் ஏறியே வந்து கைலாசத்தில் வசித்திருந்தார். முன்னே பிரம்மாவை ரட்சிக்க வந்தானே முதலாவது அந்த அவதாரம். பின்னே இப்பொழுது சொன்னோம் மோகினி ரூபம். பின்னும் கேளிது 2. சோபனம் சோபனம். லலிதா தேவி உடைய மகிமை தன்னிலே லட்சம் கோடி உளதில் லேசம் சொல்வோம். கேளும் பக்தியுடன் கேட்டவர்க்கு மங்களம் கிட்டும் நிச்சயம் சந்தேகமில்லை. பூர்வத்தில் தக்ஷனுடைய கணிகையாக்கும் பூர்வாவதாரம் பரமேஸ்வரிக்கு. சாம்பவர் சொல் தள்ளி தகப்பனார் யஜ்ஞத்துக்கு தாட்சாயணி போனால். சோபனம் சோபனம். தகப்பனும் தாயும் அம்மா வந்தாயாவென்று சொல்லவில்லை. தேவி பொறுத்திருந்தாள். முப்புறம் எரித்தவருடைய பாகத்தையும் முடக்கி விட்டஜ்ஞத்தை செய்தான் தக்ஷன். ஈசர் பாகத்தை முடக்கினதால் தேவி இவன் பெண் என்பதை மாற்ற வேணும் என்று விசயாய் அக்னியிலே மறைந்து பார்வதியாக வேறே அவதரித்தாள். சோபனம் சோபனம். இதை கேட்டு ஈசனும் தக்ஷன் தலையை கிள்ளி எரித்து விட்டஜ்ஞம் நிறைவேற்றி விட்டு வந்து இமயகிரி தடத்தில் கங்கை முன்னே வடமூலத்தே யோக தபசிருந்தார். பர்வதராஜரும் நாரதர் சொல்லாலே பார்வதி ருத்ராணி என்றறிந்து பார்வதி தேவியை தகப்பனார் ஈசர்க்கு பணிவீடை செய்வித்தார். சோபனம் சோபனம். சுவாமி இப்படியாக தவன் செய்யும் போது தாரகாசுரன் சூரன் உண்டானான். சுவாமியின் பிள்ளை அல்லாமல் ஒருவராலும் சாவில்லை இவர்கட்கு வரத்தினாலே. தாரகாசுரனடி பொறுக்காமல் தேவர்கள் சுவாமி முன் மன்மதனை ஏவினர். வாரை மன்மதனை தேவியோடீசரை வாழும்படிக்கு செய்வாய். சோபனம் சோபனம். தேவால் சொன்னபடி மன்மதன் பானத்தால் தேவரை தொடுத்தடித்தான். தேவர் கோபத்தினால் பார்த்து மன்மதனை தகித்து சாம்பலாக்கினார் 3ஆம் கண்ணால். பயந்து பார்வதியம்மன் அதை கண்டு ஓடி போய் பர்வதராஜன் சொல்லால் தபசிருந்தாள். மன்மதன் சாம்பலை பிசைந்து விஸ்வகர்மா மனித உருவம் செய்தான். சோபனம் சோபனம். சாம்பமூர்த்தி அப்போ அமிர்த கடாட்சத்தால் சாம்பல் பொம்மையை பார்த்தார். பார்த்தவுடன் சாம்ப சிவனுடைய அமிர்த கடாட்சத்தால் சாம்பல் புருஷன் ஜீவனோடெழுந்தான். விஸ்வகர்மா அந்த குழந்தையை கொண்டு போய் விருப்பத்துடனே வளர்த்த பின்பு வேண்டிய வரங்களை அடையும் பொருட்டவன் ஈசனை பூஜித்தான். சோபனம் சோபனம். 60,000 வருஷம் சாம்ராஜ்யமும் அவனுக்கு கொடுத்தார் பரமேஸ்வரர். மற்றும் ஒருவர் அவனை ஜெயிக்காமல் வரத்தையும் கொடுத்து அனுப்பி வைத்தார். அவர் கோப அக்னியில் உண்டானதால் இவன் அசுரன் ஆகினான். இதை கண்டு பிரம்மா
அமர சத்ருவா நான் பண்டு போல் என்றார் ஆகையால் பேர் பண்டன் சோபனம் சோபனம். பண்டாசூரன் இப்படி உண்டான உடனே பாதாளத்தில் போன அசுரால் கேட்டு கண்டக அசுரால் பண்டாசுரனை உடனே கற்பித்தாள் பட்டணம் உண்டாக்கவே. மயனை வருத்தி பண்டாசுரன் உடனே மகேந்திரபுரிக்கு தெற்கு பக்கத்தில் செய்ய சொன்னான் சோனித பூரத்தை மயனும் செய்தானதை நன்றாய் சோபனம் சோபனம். சுக்ர பகவான் கொணர்ந்து கொடுத்தார் கிரீடம் சிம்மாசனம் வெஞ்சாமரம் குடையும். சுக்ரன் போல் யோசனை உள்ள தம்பியான விசுக்ரனை வலது தோளில் சிருஷ்டித்தான். இடது தோளில் தம்பி விஷங்கனை சிருஷ்டித்தான். இன்னும் ஒருத்தி தங்கை திமினி என்பாள். வடிவுள்ள 4 பெண்டாட்டி உண்டவனுக்கு வாதாபிமர்தன சோபனம் சோபனம். அஷ்டமந்திரிமார்கள் மந்தராலோசனை சொல்ல அவர்களை கொண்டு ராஜ்யம் நடத்துகின்றான். துஷ்ட அசுராளின் துர்புத்தி கேட்காமல் சுக்ராச்சாரி நித்தம் புத்தி சொல்வார். அதிதி பூஜை ஹோமம் சிவ பூஜை நேமங்கள் அசுராளும் செய்கின்றீர் சுக்ரன் சொல்லால். மதியும் தர்மமாச்சு பண்டாசுரனுக்கு வாழ்வு வந்த பொழுது சோபனம் சோபனம். பண்டாசுரனுக்கு பல நாளைக்கு பின்பு கெட்ட புத்தி வந்து தேவர்களை பிடிக்க துவங்கினான். வாசவன் முதலாக பிடித்து கொண்டு வந்து தன் கோட்டையில் காவல் காக்க சொல்லி சேவகராகவே கட்டளையிட்டான் தேவர்களை. துஷன் கையில் அகப்பட்டு விழிக்கிறார்கள் வில்வாந்தகன கேள் சோபனம் சோபனம். தங்கட்கு வினையை தேவாள் வருத்தி கொண்டார் தாருகாசுரனை வதைக்க வென்றே. சங்கரர் இடத்தில் மன்மதனை ஏவ போய் தானே வலையில் வீழும் புலியை போல சுவாமி தபசிற்கு துரோகம் நினைத்ததால் சத்ருவாகி நான் பண்டாசுரன். வம்பன் பண்டாசுரனை வதைப்பதற்கு மனதில் நிச்சயித்தார்கள் சோபனம் சோபனம். நிச்சலர் படுகின்ற சங்கடம் அறிந்து சத்ரு சம்ஹார மகாவிஷ்ணுவும் அச்சுதரும் மாயா சக்தியை வருத்தி அசுரர்கள் மோகிக்கும் ரூபமதாய் சொல்வர் மகாவிஷ்ணு தோழி மாயை நீயும் துஷ்டன் பண்டாசுரன் தர்மங்களை ஒன்றையும் அவர்கள் செய்யாமல் மோகிப்பித்து உபதிரவி போயென்றார் சோபனம் சோபனம். உத்தரவாலே மாயையும் தனக்கு ஒப்பான 8 தோழி மாருடன் உத்தியானவனத்திலே பண்டாசுரன் நித்தியம் உதயத்தில் குளிக்கும் குளக்கரையில் பச்சை கல்லிழைத்த படிக்கட்டின் மேலே பாடுகிறாள் மாயை வீணையுடன். பிச்சி கோடி மேலே குயில் கூவினார் போல் பெண் கோடி பாடுகிறாள் சோபனம் சோபனம். நித்தியம் வருவது போல் மந்திரி மாருடன் நீராட வந்தான் பண்டாசுரனும். சித்ராங்கியான மங்கையை கண்டான் தேன்மொழியாளோட பாட்டும் கேட்டான். மாய்கையை அடைந்தான் பண்டாசுரனும் மந்திரிமார் 8 பெண்களை சேர்ந்தார். மாய்கையுடன் அவன் மஞ்சத்தில் இருந்தான் வாழ்வு தேவர் காட்சி சோபனம் சோபனம். மாய்கையாகிய மடுவில் வீழ்ந்தான் மறந்தான் பண்டாசூரன் சிவ பூஜையை. வருஷங்கள் 60,000 பண்டை வரமும் கழிந்தது நிமிஷம் போலே. குடிலாட்சன் முதலான மந்திரிமார்களும் கூடினார் இவன் போல் மாய்கைகளை. அடித்து பறித்தாலும் மாரோடி போனாலும் அவனுக்கு தெரியாது சோபனம் சோபனம். அந்த சமயத்தில் நாரதரோடி போய் அமராளுக்கு நல்ல புத்தி சொல்வர். அசுரன் மந்த புத்தி கண்டிந்த வேளையில் தேவியை ஆராதனை செய்யுங்கள். தேவி வந்தால் உங்கள் சங்கடங்கள் தீரும். செய்யுங்கள் தபசை தாமசியாமல். இப்படி தேவர்க்கு புத்தி சொல்லிவிட்டு ஏகினார் நாரதர் சோபனம் சோபனம். தேவமுனி சொல்ல இந்திரனுடன் கூட செய்கிறார் தேவர்கள் உக்ர தபசை.
ஈஸ்வரியை நோக்கி வருஷம் 10,000 இப்படி தேவர்கள் தப்பம் செய்தார்கள். ஆகார நித்திரை விட்டெல்லா தேவர்களும் அதிகடினமான தபசிருந்தார். பகவதி ஈஸ்வரியால் இதுவரைக்கும் பிரத்யக்ஷமாகவில்லை. சோபனம் சோபனம். அசுரகுருவும் தேவர் தபசை கண்டு அவருட மோதல் கொள்ளை போனது போல் விசையாய் வந்து பண்டாசுரனிடம் சொல்லி விக்னம் செய்ய சொன்னான் தேவர்கட்கு. சேதியை கேட்டவுடன் மாய்கையை விட்டு சிம்மாசனத்தில் வந்து யோசித்தான். வதம் செய்கிறோம் என்று சேனை உடனே வந்தான். வானவர் தங்களிடம் சோபனம் சோபனம். வந்திங்கே பார்க்கும் பொழுது தேவரை சுற்றி மாய்கையாலே ஒரு கோட்டை கண்டான். தந்திரம் செய்தான் கோட்டையை பேர்த்திட சரிபடாமலே அவன் ஓடிப்போனான். கோட்டையை கண்டு பயந்திங்கே தேவாள் கொடுரன் பண்டாசூரன் போட்டதென்றே சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தம்மனை சரணமானார் தேவர். சோபனம் சோபனம். பின்னும் அந்த தேவர் எல்லோருமாய் கூடி புத்தியால் ஒன்று நிச்சயித்தார்கள். ஒன்று செய்வோம், தேவி ஜகத்தில் உண்டானால் ஓடி வந்து நம்மை ரட்சிக்கட்டும். இல்லையாகில் நாம் இவரவர் தேகத்தை கணுக்கணுவாய் சேதித்து ஹோமம் செய்வோம். நல்ல அக்னி குண்டத்தில் உடம்புகளை தேவாள் நறுக்கி ஹோமம் செய்தார். சோபனம் சோபனம். கால் முதல் தோள் வரை ஹோமம் செய்து தேவாள் கழுத்துடன் குதிக்க நிச்சயித்தார்கள். மின்னல் மலை போல அக்னி குண்டத்தில் மின்னிக் கொண்டொரு காந்தி உண்டாயிற்று. ஆச்சரியத்துடன் தேவாள் தேஜஸை கண்டார். அதற்குள்ளே ஸ்ரீ சக்கர ரதத்தை கண்டார். அழகான ஸ்ரீ சக்கர ரதத்தின் மேல் லலிதா அம்மன் அவதரித்தாள். சோபனம் சோபனம். வானுலகத்து தேவாள் தாபத்தை தீர்த்திட வந்து லலிதை அவதாரமாய் பட்டு கூடை கவிய சித்திர பொன்றதம் பளிச் பளிச்சென்று ஒளி திகழ ஸ்ரீ சக்கரராஜ ரதத்தினில் தேவியும் சிங்கார ரூபமாய் காந்தி மின்ன ஆலவட்டம் வெஞ்சாமரம் போடச் சகிகளும் அக்னி குண்டத்தின் நடுவில் வந்தாள். சோபனம் சோபனம். பத்மராகத்தினால் இரு பாதங்களிலும் பாதசரம் பீலி கொலுசுகளும் ஹம்சம் போலே அம்மன் நடையழகும் நல்ல யானை துதிக்கை போல் துடையழகும் சிவந்த பீதாம்பரம் உடுத்த பெண் தட்டும் சிறுத்த இடையில் ரத்ன மேகலையும் நவநீதம் போன்ற தொப்புள் சின்ன உதரத்தில் அழகாய் மும்மடிப்புடன் சோபனம் சோபனம். தாமரை மொட்டு போல் தளதளென்று ஏறு ஸ்தனங்களும் சரப்பள்ளி முத்து சரம் கமுகு சங்கு போல கழுத்தும் ஜவ்வந்தி வகை கட்டிய மாலைகளும் 4 கையும் நவரத்னம் இழைத்திட்ட வளையும் கோலு சோட 4 கையில் கணையாழி மின்ன நவக்கயிரும் கரும்பும் துரட்டியும் புஷ்பமும் 4 கையிலும் உண்டு. சோபனம் சோபனம். பவளம் போல் உதடும் குறுக்கத்தி மொட்டு போல் பல்லுகளின் ஒளி காந்திகளும் கருநீல புஷ்பம் போல் விழியும் தாழம்பூ போல் காதுகளும் வில் போல் புருவங்களும் அழகு சம்பக மொட்டு போல் மூக்கு நத்தும் புல்லாக்கும் கண்ணாடி போல் கன்னங்களும் இரு காதில் ஓலை குண்டலம் வாளி முதலாய் இளங்கும் சந்திர முருகும். சோபனம் சோபனம். அர்த்த சந்திராகார நெற்றியில் சிந்தூரம் அதிசிவப்பம் 3ஆம் கண்ணது போல் அர்த்த சந்திர கலையும் சுட்டிரா கொடியும் அழகு நீளமான கேசத்தின் மேல் சிந்தாமணி ரத்னத்தாலே கிரீடம் சிரசிலே தரித்து கொண்டிருக்காளம்மன் சந்தனம் கஸ்தூரி புனகு பூமாலையும் தரித்து மாதா வந்தாள். சோபனம் சோபனம். மண்டலபால அரக்கன் போலம் மண்வர்ணமும் வளமுள்ள சந்திரகாந்தி சீதளமும்
கண்டவுடன் தேவியை கைகூப்பி தேவர்கள் கனகத்தடி போல் விழுந்து பணிதார்கள். தேவர்களுடைய தேகரணத்தை கண்டு ஸ்ரீலலிதை மெத்த இரக்கத்துடன் அவ்வளவு பேரையும் அமிர்த கண்ணால் பார்த்து அங்க குறைகள் தீர்த்தால் சோபனம் சோபனம். திடமான தேகத்தை அடைந்தார்கள் தேவர்கள் தேவி உடைய கிருபை அனுகிரகத்தால். அடிக்கடி நமஸ்கரித்து விட்டு கீர்வாணர் அஞ்சலி பண்ணி ஸ்துதி செய்கிறார். ஓம் நமோ நாராயணியே பகவதி, உம்மை ஸ்துதி செய்கின்றோம் அதிதி புத்ராள். இன்று போல் எங்களுடைய ஆபத்தெல்லாம் தீர்த்து என்றும் எங்களை ரட்சி சோபனம் சோபனம். 3 உலகங்களையும் 4 வேதங்களையும் முழுவதையும் பெற்ற மாதா நீரே, வானுலகமும் சர்வ ராஜ்யாதிகாரமும் வரமும் சாம்ராஜ்யாதிகாரமும் கொடுப்பது நீர். 7 வகை பேதத்தின் 84யும் ரட்சிக்கும் தாயாரும் நீரே அம்மா. சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தோம் உமது சரணாம்பூஜங்களில் சோபனம் சோபனம். அதள விதள ரசாதள ஸ்வர்க்கங்களிலும் அம்பிகையின் தேக ஒளிகள் வீச, சுரையும் சூதாவுடன் அழகேசன் அக்கினி சுரர் கருடர் கிண்ணர் சித்தர்களும் ஹரிபிரம்ம ஈசருடன் எல்லாம் உனது ரூபம் யாராலே ஸ்தோத்திரம் செய்து முற்றும். லேசம் சொன்னோம் மகிமை லட்சம் கோடி உளதில் லலிதைக்கு நமஸ்காரம் சோபனம் சோபனம். ஸ்துதியாலே மெத்த மனம் குளிர்ந்தீஸ்வரி சொல்லுவாள் திரும்பவும் கீர்வாணர்க்கு. இன்று முதல் பயத்தை தூர விட்டு விடுங்கள், இந்த பண்டாசூரன் நமக்கு பஞ்சு. அரை நிமிஷத்தில் பண்டாசூர புழுவை அக்னி எரித்தாற் போல் வதைத்திடுவோம். ஒரு வாக்கிற்கு மறு சொல்லில்லை நமக்கு, உங்கட்கே மங்களம் சோபனம் சோபனம். அம்மனும் அவதாரமானதை அறிந்து அப்போது பிரம்மா விஷ்ணு ருத்ரன் வந்தார். மும்மூர்த்திகளுடன் முனிவர்கள் கந்தர்வர் கிண்ணரர் கிம்புருடர் அப்சரசும் வைரவர் கஷேத்திரபாலர் கந்தன் கணபதி 8 திக்கு பாலரும் சக்திகளும் வாராகி சாமுண்டி மாதங்கி முதலேழு மாதாக்களும் வந்தார் சோபனம் சோபனம். சகலரும் வந்து லலிதா தேவி உடைய சன்னதி நிரம்பி இருந்தார்கள். மகாதேவி உடைய நமஸ்காரம் செய்துவிட்டு வாழ்த்தி ஸ்துதித்து கொண்டு இருந்தார்கள். நான்மோகனாக்னையால் தேவிக்கு மண்டபம் நல்ல சிற்பி விஸ்வகர்மாவினால் ராஜேஸ்வரிக்கும் இசைந்தா போலவே கிரகம் நிர்மாணம் செய்து வைத்தார் சோபனம் சோபனம். அம்மன் கிருபையாலே விஸ்வகர்மாவும் அழகான புறங்களும் சபைகளுடன் சிந்தாமணி ரத்னம் பளபளவென்று மின்ன சிம்ஹாசனம் உண்டு பண்ணி வைத்தான். பட்டண அமைப்பையும் அம்மன் தன் அழகையும் பார்த்து பிரம்மதேவர் யோசிக்கின்றார். நாட்டுக்கு பதியான அம்மனுக்கு இப்போ நாயகர் வேண்டுமே சோபனம் சோபனம். தேவிக்கு கணவனார் ஈசர் அல்லாமல் ஜகத்திலே வேறே ஒருவர் இல்லை. அவருக்கோ ஆனால் சுடலையில் இருப்பு அரவமும் எலும்புமே ஆபரணம். சாம்பலும் பூசி சடையும் தரித்து தலைமண்டை ஓட்டையும் கையில் கொண்டு அம்பலத்தாடினார். இவருக்கு கணவராயாகுவதெப்படி சோபனம் சோபனம். இப்படி பிரம்மா மனதில் எண்ணியதை ஈசர் அறிந்து நல்ல ஒளியுடனே 30 கோடி மன்மதாகார ரூபமாய் வேஷம் தரித்ததி சுந்தரமாய் மகுட குண்டலத்துடன் அழகு பீதாம்பரமும் மார்பில் சந்தனம் முத்து மாலையுடன் மோகன வேஷம் தரித்திருந்தபடி தேவி முன்னே நின்றார் ஈசன் சோபனம் சோபனம். நின்ற நிலையில் அதிசுந்தரமான லலிதா தேவிக்கு இசைந்த அழகும் என்றும் 16 வயதும் தரித்து கொண்டு இருக்கின்ற ஈஸ்வரரை கண்டு பிரம்மா காமேஸ்வரர் என்று பேரும் இட்டவருக்கும் கண்ணாட்டி லலிதேஸ்வரி தேவிக்கும் ஓம் என்று இவர்கள் 2 பேருக்கும் இப்போ விவாகம் செய்யலாம் என்றார் சோபனம் சோபனம்.
கமலாசனருடைய ஆக்னையினால் விஸ்வகர்மாவும் மயனும் இரு பெருமாய் கமனீயமாய் ஸ்வர்ண ரத்னங்களாலே கல்யாண மண்டபம் உண்டாக்கினர். வாழை கமுகு கரும்பு பூச்சரங்களும் வாடாத மாலையும் நிறைத்தார்கள். குழந்து பிச்சி மறு குடமல்லி இருவாட்சி கோலாகலம் செய்தார். சோபனம் சோபனம். சோடித்து கல்யாணத்துக்கெல்லாம் பிரம்மாவும் கோவிந்தருடைய சம்மதத்தாலே ஒடுக்க வணக்கமாய் அம்மனை பார்த்து உம்மை கணவருடன் பார்ப்போம் என்றார். மாதாவும் தன்னுடைய கழுத்தில் இருந்ததொரு மாலையை கழற்றி அம்பலத்தில் போட்டாள். நாதர் காமேஸ்வரர் கழுத்தில் அந்த மாலை ராஜியாய் சேர்ந்தது. சோபனம் சோபனம். கீர்வாணர் வாத்தியம் 18 முழக்கினார். கீர்வாணர் புஷ்ப வருஷம் சொரிந்தார். ஊர்வசி முதலானோர் நர்த்தனம் செய்தார்கள். உடனே கல்யாண வேஷம் தரித்தாள். ஈசரும் தேவியும் மாலை இட்டார்கள். இருவரும் இருந்து கண்ணூஞ்சலாட வாசுதேவராலே உமையவளை தாரை வார்க்கச் சொன்னார் பிரம்மா. சோபனம் சோபனம். பத்மாசனர் சொல்லால் நல்ல முகூர்த்தத்தில் பரிமளிக்கும் தேவ சபை நடுவே பத்தினியுடன் கூட விஷ்ணு காமேஸ்வருக்கு பக்தியாய் மதுவர்க்கம் தான் கொடுத்தார். காமேஸ்வரருக்கு லலிதேஸ்வரியை கன்னிகாதானம் செய்தார். மகாவிஷ்ணுவும் காமேஸ்வரரும் திருமங்கல்ய தாரணம் கட்டினார் லலிதைக்கு. சோபனம் சோபனம். ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. நெய்யால் ஹோமம் செய்து பாணி கிரகணம் செய்து ஈசரம்மனை அம்மியேற்றினார். மெய்யாக அக்னியை 3 தரம் சுற்றி முக்கண்ணர் பொறியினால் ஹோமம் செய்தார். காமேஸ்வரரும் லலிதேஸ்வரியை தான் கல்யாணம் செய்து கொண்டார் சுகமாய். பூமி முதல் 3 லோகத்தவர்களும் புகழ்ந்தார்கள் அகஸ்தியரே. சோபனம் சோபனம். காமேஸ்வரருக்கும் காமேஸ்வரிக்கும் கரும்பு வில்லுகளை கொடுத்தார் பிரம்மா. பூமி விஷ்ணு கொடுத்தாருடனே புஷ்ப பானங்களை 2 பேருக்கும். வருணன் கொடுத்தான் பாசம். விஸ்வகர்மா வாழ்த்தி கொடுத்தான் 2 துரட்டிகளை. உறங்காமல் அக்னி வாயுவும் கொடுத்தார்கள் ஒளியான அஸ்திரங்கள். சோபனம் சோபனம். அவரவராலேயான அஸ்திரங்களை அம்பிகை முன் வைத்தார் அமரரெல்லாம். கல்யாணமான பின் சாம்ராஜ்ய அபிஷேகம் காமேஸ்வருக்கும் காமேஸ்வரிக்கும். பட்டாபிஷேகத்தை செய்தார் தேவர் எல்லாம் பரிபாலனம் செய்து ரட்சிக்கவே. பட்டண பிரவேசத்துக்கு புஷ்ப விமானத்தை பத்மாசனர் செய்தார். சோபனம் சோபனம். 18 வாத்தியம் மத்தளம் தாளங்கள் பாட்டு புல்லாங்குழல் கேளிக்கையும் மதையானை குதிரையும் கொடியால வட்டமும் வரிசையாய் முனிவரும் ஸ்தோத்தரிக்க. சோடித்து அம்மனையும் காமேஸ்வரரையும் கோஷித்து விமானத்தில் ஏற்றி வைத்து கோஷமாய் தெருவீதி வரும்போது ஹாரத்தி கோதையர் எடுத்தார்கள். சோபனம் சோபனம். ராஜகிரகத்தில் வந்து சிம்மாசனத்தில் நாதரோடு கூட இருந்தாள் தேவி. யாசித்த பேர்க்கெல்லாம் அபிஷ்டவரங்களை பார்த்து கொடுத்தாள் அமிர்த கண்ணால். காமாட்சி என்ற பேர் கொடுத்த பிரம்மதேவாள் காத்திருந்தாள் 10,000 வருஷம். தேவியின் சந்நிதியில் தேவாள் காத்திருப்பதை தேவியிடம் சொன்னார் நாரதர். சோபனம் சோபனம். சுரமுனி வேண்டுதலால் தேவர் கிரகங்களுக்கு சொல்லி அனுப்பினாள் அம்பிகையும். வரத்தாலே மதம் கொண்ட பண்டாசுரனை இனி வதைக்க வேணும் என்று ஈஸ்வரியாள். ரத்தகஜ துரக பதாதிகளுடன் கடல் அலை போல வருகிறாள் சேனையுடன்.
சதுரங்கமான சக்தி சேனைகளுடனே சங்கரி வருகிறாள் சோபனம் சோபனம். ஸ்ரீசக்கரராஜ ரதத்திற்கொன்பது தட்டு சிங்கார உருளைகள் 4 வேதம் பூஜ்யமான தர்மார்த்த காம மோட்சம் புனிதமான 4 குதிரைகளாம். ஆனந்த கொடிமரம் அதற்கு மேலழகாய் 5 யோசனை அகலம் முத்துக்கூடை 300 தேர்ப்படை முழுதும் சக்திகள் வாரால் முழுத்தேரும் தேவிக்கு சோபனம் சோபனம். அம்மன் தோரட்டியில் இருந்து மோரு தேவி சம்பத்கரி என்று உண்டானாள். நன்மையாகவே பின்னும் அஸ்வாருடை உதித்தாள் நாகபாசத்திலே உண்டாகி. யானைகள் சம்பத்கரிக்கு சேனையாம் அஸ்வாருடைக்கு குதிரைகளாம். தாயார் மந்திரினி உடைய ஸ்ரீ சக்கரத்தில் தட்டுக்கள் 7 சோபனம் சோபனம். மந்திரினி தேரிலும் ஸ்ரீ சக்கரம் போலவே மகாசக்தி தேவிகள் நிறைந்திருக்காள். விந்தையாய் 16 நாமத்தால் தேவர்கள் மந்திரினியை ஸ்தோத்திரங்கள் செய்தார். ஷியாமலை உடைய திருக்கையில் இருந்து தானும் பானத்தோடொரு கோதண்டத்தை நமஸ்கரி தம்மனிடம் வாங்கியே மந்திரினி நாயகி வருகிறாள் சோபனம் சோபனம். தீர்க்க தண்டநாதை ஸ்ரீ சக்கர தேருக்கு திட்டமாக 5 தட்டுக்களும் கர்கிகளான துர்கைகளும் அக்னி துர்கைகளும் வன துர்கைகளும் தர்க்கமில்லா நல்லவர் கங்களான ரண அர்க்கிகளும் மிக நிஷ்கலமாய் அர்க்க வர்ணிகள் பல வர்க்கங்களால் எங்கும் எக்காலும் தற்காப்பால் சோபனம் சோபனம். வாராகி தேரிலும் சக்திகள் இருக்கின்றார் வாராகி போன்ற பராக்கிரமமாய். கோர மகிஷம் மிருகம் சிம்ஹம் யாழி மேல் கூட வருகிறார் சக்திகளும். தந்தெடுத்து வரும் வாராகியை போற்றி அப்சர ஸ்திரீகளும் தேவர்களும் கண்டு 12 நாமத்தால் வாராகியை கை கூப்பி ஸ்துதிக்கின்ற சோபனம் சோபனம். 25 நாமத்தாலே ஸ்ரீதேவியை எல்லா தேவாளும் ஸ்துதி செய்கின்றார். ஒருவருக்கும் சொல்லக்கூடாது இதுகளை உனக்கு சொன்னோம் தன்யனானதினால். இன்னும் கேள் சொல்வோம் இனிமேற்றான் யுத்தங்கள் இப்படி ஜெகன்மாதா வருகிறாள். பின்னும் சக்தி சேனை வருகின்றதை கேட்டால் பில்லி சூனியம் தீரும் சோபனம் சோபனம். குந்தம் ஈட்டிவாள் பரசு பட்டயம் கத்தி கோடாலி வில்லம்பு உலக்கைகளும் மந்திரவாள் சூலம் கலப்பை முசலத்துடன் வட்ட கத்திகள் வெட்டு கத்திகளும் வஜ்ஜீரம் சமுதாடு கதைகள் பல்லயமும் பானும் பாசம் சக்ராயுதமும் கொண்டு வஜ்ரமாகிய மந்திரினி வாராகி சேனையும் வருகின்றதிப்படி சோபனம் சோபனம். பச்சை வர்ணி கீறு பச்சை வர்ணி போது பிச்சி தொங்கல் வர்ணி மஞ்சள் வர்ணி முச்சந்தி வர்ணி முழுதும் நீல வர்ணி மிச்சமுள்ள 5 வர்ணிகளும் துர்கை பேடாரியும் சடைச்சிகளும் துய்ய வடிவுள்ள கேசிகளும் கர்கியும் காளியும் இளங்கோபாளியும் காள மேகம் போல் வாரால் சோபனம் சோபனம். பத்ரகாளிகள் ரண பத்ரகாளிகள் வீர மர்தன காளிகள் ருத்ர காளிகளும் நெற்றியில் நெருப்புகள் உள்ள காளிகளும் சுற்றி வட்டமாய் வந்துருமிக் கொண்டு அஷ்டநாகங்கள் அவர்களுக்கு ஆபரணம் அல்லாமலும் ரத்ன கிரீட மோதல் பட்டை அரைஞ நொட்டி யானம் சலங்கை மோதல் பணிகளும் அவர்க்குண்டு சோபனம் சோபனம். கையில் முறுக்கு வளை கணையாழி மோதிரம் கனத்த கொங்கை கவசமும் சரப்பள்ளியும் துய்ய வர்ணப்பட்டு துலங்கும் தோடுத்த கை சோபிதமாய் தொங்கும் முருகு முதல் சந்திர பிரபை சூரிய பிரபை தலையில் பின்னல் சதுரானரா கோடி குஞ்சலமும் கொட்டை சிந்தூர சக்திகள் சுபச குணம் கண்டு தொகை தொகையாய் வரால் சோபனம் சோபனம். இன்னமுண்டு வைரவாழ் பூதகணங்கள் இந்த சேனை எண்ண தொகைகள் இல்லை
சொன்னோம் இன்னும் இவர் வாகனங்களை கேள், தொகையில்லா தேர்களும் யானைகளும் வாயு வேகமான வேக குதிரைகளும் 1000 கோடி சிங்க வாகனமும் வாயு கருட நொக்கும் பூதங்கள் முதலாய் வாகனங்களில் வரால் சோபனம் சோபனம். ஆலவட்டம் வெண்கத்தி குடைகள் கொடிகள் கொண்டு அசுராள் மேல் கோபிஷ்டைகளாக கோலாகலமாக யுதபேரி வாத்தியம் முழங்க கொடி பறக்க அணி அணியாய் வாராள். தேவ வாத்தியம் முழங்க கந்தர்வர் கானம் பண்ண தேவதாசிகள் நாட்டியமாடி வர தூய முனிவர் மலர் சொரிய லலிதேஸ்வரி சுகத்துடன் வருகிறாள் சோபனம் சோபனம். தேவி யுத்தத்திற்கு வருகின்றதை கேட்டு திடுக்கிட்டு பண்டாசுரன் சபையில் கோபத்துடனே சிம்ஹாசனத்தில் இருந்து கூடிய அசுராளோடு யோசித்தான். இடிபோல் அட்டகாசம் செய்தான். கோட்டை வாசல்கள் எல்லாவற்றிலும் காவல் வைக்கச் சொன்னான். குடிலாக்ஷன் மந்திரியை யுத்தத்திற்கு அனுப்பினான். கோபிஷ்டை லலிதையுடன் சோபனம் சோபனம். அசுரபதி உடைய வார்த்தையை கேட்டு மந்திரி அதிக சைன்யம் சேனாபதிகளுடன் இசைந்த 40 அக்ஷௌகினி சேனைகளை கொண்டு எல்லா வாசல்களையும் காக்கச் சொன்னான். துர்மதனை யுதத்திற்கு போகும்படிக்கு சொல்லி அனுப்பினான் சேனையுடன். துர்மதனை சம்பத்கரியம்மன் வதைத்து நிர்மூலமாக்கினாள் சோபனம் சோபனம். உரண்டி சம்பத்கரியால் உருண்டான் துர்மதன் என்று மருண்டு வந்த சுரர்கள் முறையிட்டார்கள். வெகுண்டு பண்டாசூரன் குண்டனை அனுப்பினான். உருண்டான் அவனும் அஸ்வாரூடையாலே. புரண்டான் குண்டன் என்று தப்பி ஓடி வந்த பேர் மருண்ட பண்டனிடம் 2 சொன்னார். கரண்டி எண்ணெயை காய்ச்சி வெந்த புண்ணில் விட்டார் போல் கலங்கினான் பண்டனும் சோபனம் சோபனம். கரங்கர் முதலைந்து சேனாபதிகளையும் துரங்காதி சேனையோடு அனுப்பி வைத்தான். கடுவிஷ மாயையையும் சர்ப்பேணி பிசாசையும் துரங்கனோடு கூட அனுப்பி வைத்தான். பாவி சர்ப்பேணி அசுரன் ஆக்ஞையினாலே பாம்புகளை பெற்றால் தந்தேகத்தால் ஏவினாள் பாம்புகளை. சர்ப்பேணி சக்திகள் மேல் எல்லா சக்திகட்கும் ஜெயம் சோபனம் சோபனம். விதவித சர்ப்பங்கள் விஷத்தை கக்கிக் கொண்டு விழுந்ததுகள் சக்தி சேனையின் மேல். இதை கண்டு நகுலி அம்மன் கருடன் தோளில் இருந்த திவேகமாயோடி வந்து பாம்புக்கு மிருத்யுவாம் கீரி பிள்ளைகளை பல்லுகள் இருந்து விழவடித்தாள். அம்மெட்டு பாம்பையும் துண்டாக்கியது அம்மன் கிரி பிள்ளைகள் சோபனம் சோபனம். சீறிக்கொண்டு கீரி பிழைகள் ஒன்றாய் கூடி சேனை யானை குதிரை அசுராள் மேலே ஏறி பிடித்து கடித்த அக்ஷௌகிணிகள் எல்லா அசுரப்பேயையும் நொறுக்கித்துக்கள். 5 கரங்கர் கழுத்துக்களையும் பிஞ்சு போல் நறுக்கினாள் நகுலேஸ்வரி. அஞ்சாத நகுலிக்கு அங்கே தேவி மணியும் அம்மன் மந்திரினி ஈந்தாள் சோபனம் சோபனம். இவர் போன பின்பு பண்டாசுரன் அனுப்பினாம் 7 பிளாஸ்கரர் மந்திரி ராணுவமும். அவர் கண்ணில் சூரியனை வருத்தி வரத்தாலே அம்மன் சேனையை ஸ்தம்பிக்கச் செய்தான். பிளாஸ்கரர் ஸ்தம்பனதை கண்டு தேவியின் ஆக்னையினால் தண்டனை விசையை வந்தாள். குருடாகி 7 மந்திரி தலைகளை கொய்து மாலை தரித்தாள் சோபனம் சோபனம். மடிந்தார் மந்திரி என்று கேட்டு பண்டாசுரன் வந்து தம்பிமார்களுடன் யோசித்து குடிலாட்சனை பின்னும் சேனையோடு அனுப்பினான். கொட்டி பெரிய யுத்தம் பண்ண சொன்னான். லலிதையை பிடித்து கொண்டு வரச் சொல்லி ஒளித்த அனுப்பினான் தம்பி விஷங்கனையும். களவு செய்ய சொன்னான் 15 சுராளுடன். காமேஸ்வரிக்கு ஜெயம் சோபனம் சோபனம். அஸ்தமித்த பின்னே மலகன் முதல் 15 அசுராளோடே மெல்ல வந்து சுற்றிலும் 15 அக்ஷௌகிணியால் தேரை சுற்றி வளைத்து கொண்டான் விஷங்கனப்போ.
தேரின் முதல் தட்டில் இருக்கின்ற சக்திகள் தேவிக்கு முறையிட்டு அலறினார்கள். கோரமாய் குடிலாட்சன் யுத்தம் செய்கிறான், குறைவில்லை லலிதைக்கு சோபனம் சோபனம். பின்னே கள்ளர் வந்து செய்யும் கலகத்தை புரட்டு செய்கையை தேவி அறியாமல், முன்னே தண்டனாதை செய்கின்ற சண்டையின் வேடிக்கை பார்த்தம்மன் இருந்து விட்டாள். துரோகி விஷங்கன்னொரு பானத்தால் தேரின் துலங்கும் கோடி தன்னை அறுத்து விட்டான். வேகமாய் புருவங்களை அம்மன் கோபத்தால் வில்லு போல் வளைத்தாள். சோபனம் சோபனம். மாதா முகத்தினோட கோபத்தில் இருந்த மாணிகள் 15 காமேஸ்வரிகள் பாதக அசுரனை கொல்ல அம்மன் அனுப்ப புறப்பட்டாள். ஜுவாலா மாலினி முதல் மலகன் முதல் 15 சுராலயம் வந்த சேனையை கொன்றாள் காமேஸ்வரிகள். மெலிந்த வீஷங்கனை கொல்லாமல் துரத்தியே லலிதையின் முன் வந்தார். சோபனம் சோபனம். குடிலாட்சனையும் துரத்தினாள். வாராகி கூடி வந்த அசுராளை கொன்றாள். விடியற் காலம் கண்டு விஷங்கன் செய்ததுகளை விசையாய் மந்திரினி தண்டனாதையுமாய் அம்பாளிடத்தில் சொல்லி ஜுவாலா மாலினியாலே அக்னி கோட்டையை போடச் சொன்னாள். தென்புறம் வீதியொரு யோஜனை வாசலில் ஸ்தம்பினியும் காவல். சோபனம் சோபனம். 30 யோஜனை உயரமுள்ள கோட்டை முழுவதும் 100 யோஜனை சுற்றளவு. இப்படி ஸ்ரீ சக்கர தேரும் சேனையும் கொண்டு இருக்கின்றார் சக்திகள் தீ கோட்டைக்குள். தம்பியும் மந்திரியும் தப்பி வந்ததையும் சலியாத தீ கோட்டை மகிமை கேட்டு அன்பாய் 30 பிள்ளைகளை பண்டன் சண்டைக்கு அனுப்பினான் தேவி மேல். சோபனம் சோபனம். பண்டபுத்ரால் சண்டைக்கு வந்ததை கண்டு பாலாம்பாளை தேவி அனுப்பி வைத்தாள். கண்டித ரதத்தினில் ஏறிக்கொண்டு வந்தாள். தண்டினி மந்திரினி துணையாய் வந்தாள். பண்டபுத்ராலயம் வந்த அசுராலயம் கண்டமாய் சேதித்து துண்டமிட்டாள். மண்டலம் புகழ தேவாள் புகழ் மாலை மாதா அருகில் வந்தாள். சோபனம் சோபனம். பாலாதேவி கையால் பிள்ளைகள் மாண்டதை பண்டன் கேட்டு புலம்பி அழுதான் மெத்த. கொலைபாதகன் விக்ன யந்திரன் செய்ய சொல்லி கொடூரன் விசுக்ரனை அனுப்பி வைத்தான். துஷ்ட விசுக்ரன் அக்னி கோட்டையில் வந்து சுற்றி உள்ளே போக மாட்டாதே. கெட்டவன் பாறையில் 8 தேவதே யந்திரம் சீறி ஏவினான் கேளும். சோபனம் சோபனம். யந்திரத்தால் சக்திகள் புத்தி மயங்கியே எல்லோரும் ஸ்தம்பித்து இருந்தார்கள். தண்டினி மந்திரினி அம்பாள் இடத்திற்கு சொல்ல மாதாவும் காமேசர் முகத்தை பார்த்தாள். சக்தி கணபதி சுத்த லட்சணத்துடன் திடுமென்று குதித்து வந்து யந்திரத்தை குத்தி தன் கொம்பாலே தூளாய் பறக்க விட்ட குஞ்சர முகர்க்கு. சோபனம் சோபனம். காதால் 7 கோடி சேனைகளையும் கணபதியும் அப்போ உண்டாக்கி 66 சேனாபதிகளையும் சிருஷ்டித்து அந்த விசுக்ரன் சேனைகளை அடியோடு வதைத்து அவன் சேனாபதியாம் யானை முகசுரனையும் வதைத்தார். அம்பாள் வரம் கொடுத்தாள் கணபதி கப்போ அனைவரும் பூஜிக்க. சோபனம் சோபனம். சக்திகளுக்கு மப்போ புத்தி தெளிந்தது. தமையன் முன்னோடி போனான் விசுக்ரன். பித்தன் பண்டாசூரன் விசுக்ர விஷயங்களை பெண்ணும் அனுப்பினான் ஜெயிக்க சொல்லி. இருவரும் 400 க்ஷௌஹிணி சேனையுடன் எல்லா சேனாபதியையும் கூட்டிக் கொண்டு ஆடம்பரமாய் அக்னி கோட்டை வாசலில் வந்தார். அந்த சக்திகளுக்கு சோபனம் சோபனம். விஷங்கனோடு எதிர்த்தாள் மந்திரினியும் பொல்லா விசுக்ரனை எதிர்த்தாள் வாராகி தேவி. அஸ்வாரூடை முதலான பேர் எதிர்த்தாள் அந்த சேனைகள் அக்ஷௌஹிணிகளையும். வஞ்சக விசுக்ரன் பான வருஷத்தால் வாடி மெலிந்து சக்தி சேனைகளும். அம்பாளின் சேனைகள் அஸ்திரத்தின் தாபத்தால் அம்மனை வேண்டினார். சோபனம் சோபனம்.
மந்திரினி உரையாலே வாராகி சிந்துவை சக்திகள் தாபம் தீர அழைத்தாள். வந்து சொரிந்தது சுத்த கங்கா தீர்த்தம், வாரணத்து கை போல் 2 சமம். வேண்டிய மட்டும் குடித்தே சக்திகள் எல்லாம் வெகுதாகம் தீர்ந்து பலமடைந்து, தேக களைகள் தீர்ந்து சக்தி சேனைகள் எல்லாம் ஜெயத்துடன் எதிர்த்தார்கள். சோபனம் சோபனம். வந்த அக்ஷோகிணி தனில் ஒற்றை பங்கையும், மந்திரினி வதைத்தாள் விஷங்கனையும். சீறிக்கொண்டு வதைத்தாள் மற்றொற்றை பங்கை, வாராகி வதைத்தாள் விசுக்ரனையும். வந்த சேனைகளின் மற்ற ஒரு பங்கையும் மருண்டிட வதைத்தாள் அஸ்வாரூடை. அறிந்து கொள் 3 நாள் யுத்தம் முடிந்ததினி, அம்மனுக்கே ஜெயம். சோபனம் சோபனம். சேனாபதிகள் முதல் தம்பிகள் வரைக்கும் செலவாய் போனதை கேட்டு பண்டாசுரன், மானங்கெட்டவன் என்னும் பின்னதி கோபமாய் மகேஸ்வரியை வைத்து திட்டிக் கொண்டு, கடித்து கொண்டான் பற்களையும் உதட்டையும், கண்களிலே அனல் பொறி பறக்க. குடிலாட்சனை பார்த்து ஆக்னை செய்கின்றான், கிப்ப குழந்தாய் கேள். சோபனம் சோபனம். கேளாய் குடிலாட்சா, லலிதை என்பாள் ஒருத்தி கேடு செய்தாள் நமக்கினி அவளை. வாழாலே லேசு லேசாகவே கொய்கிறோம், வரவிடுவாய் என்றன் சேனை எல்லாம். முன்கோட்டை வாசலில் காக்கும் சேனையை தள்ளி மிச்சம் மிதியாய் உள்ள சேனையெல்லாம். பெண்கள் தவிர மற்ற பேர்களும் புறப்பட்டார், பெண்கோடி லலிதைக்கு. சோபனம் சோபனம். கழுதை கட்டின தேர்கள் குதிரை கட்டின தேரும், கடுவாய் கரடி சிம்ம ஒட்டை மோதல். கழுகு கோடி கோழி காக்காய் பருந்து மோதல், கரும்பன்றி செந்நாய்கள் பாம்புகளும். பூத பிரேத வேதாள வாகனத்திலும் பின்னும் அநேக வாகனத்திலும், விதமிதமாயாயுதம் கொண்டு வருகின்றான் விஸ்வேஸ்வரிக்கு ஜெயம். சோபனம் சோபனம். 2155 அக்ஷௌகிணி சேனைகள் தன்னை நடத்தி கொண்டு, பண்டாசுரனும் தேரில் ஏறியே புறப்பட்டான். அபுசகுணம் கண்டார் அசுராளங்கே. முன்பூமி நடுங்கிற்று, ஆகாயத்தில் இருந்து முன் வீழ்ந்தது ரத்தம் சோனையாக. கொம்பானைகளுடைய கொம்புகள் முறிந்தன, குலநாதைக்கே ஜெயம். சோபனம் சோபனம். எந்த உற்பாதமும் எண்ணாமல் வருகிறான், இலவம் பஞ்சு காற்றில் பறக்கின்றா போல். பொல்லாத காலத்தில் பண்டாசூரன் சேனை புறப்பட்டதம்மனை ஜெயிக்கவென்றே. துஷ்ட பண்டாசூரன் வருவதைக் கண்டு சூரிய சந்திரன் 7 சமுத்திரமும் அஷ்ட திக்கஜங்களும் அலறி நடுங்கிற்று, அம்மனுக்கே ஜெயம். சோபனம் சோபனம். இப்படி பண்டாசுரன் வந்து சேனையை ஏவினான் சக்தி சேனையை அடிக்க. அப்போ சக்திகள் கண்டு அதிகோபத்துடனே அக்னி கோட்டைக்கு வெளியில் வந்தாள். மகாராஜ ராஜேஸ்வரி லலிதாம்பிகை வம்பன் பண்டாசுரன் வருகை கண்டு, ஓஹோ இவனே வேறு வெல்வாரில்லை என்று யுத்த முனையில் வந்தாள். சோபனம் சோபனம். அக்னி கோட்டைக்கு வெளியில் வந்தாள், ஸ்ரீ சக்கரத்தில் சுபசகுணம் கண்டாள். ஒப்பற்ற அசுராள் தம்பட்ட முரசுகள் உக்ரமாய் கொம்புகள் ஊதிக்கொண்டு, சக்தி தேவிகளை அசுரர்கள் எல்லாரும் சண்டை பிடித்தடிக்க துவங்கினார்கள். சக்தி தேவியர்கள் அப்போ அசுர சேனைகளை சம்ஹரிக்கின்றார்கள். சோபனம் சோபனம். சுற்றிலும் தேவிகள் அசுர சேனைகளை சுற்றி பிடித்திழுத்து கத்தியாலே குத்துகிறாள். சிவசக்தி ஈட்டிகளாலே பொத்தென்று தலை வீழ வெட்டுகின்றாள். செண்டு செண்டாய் யானை துண்டம் துண்டமாய் வீழ, கண்டம் கண்டமாய் குதிரைகள் வீழ, மண்டைகளும் அசுரால் உடல்களும் உருளுது, மகாதேவிக்கே ஜெயம். சோபனம் சோபனம். சக்திகள் அசுர சேனைகளே எல்லாம் சம்ஹரிக்க யுத்த பூமி தனில், அசுரால் தேகத்தினின்றும் இரத்த வெள்ளம் பெருகி அலைமோதும் காவேரி நதியைப் போல,
யுத்த பூமி தனில் இரத்த ஆற்றங்கரை ஓடுது பிணங்களும் மிதந்து வர சங்கையில்லா அசுரர்களை வதைத்து சங்கரி ஜெயம் கொண்டால் சோபனம் சோபனம். இரத்த நதியின் இருக்கரை தண்ணீலும் சாய்ந்து கிடக்கின்ற விருட்சங்கள் என்னவென்றால் தலைப்போன அசுராளின் தேகங்கள் எங்கிலும் தரிப்பட்ட கட்டை போல் கிடக்கின்றன. அசுரால் கோடிகளும் முகத்துடன் கண்களும் மல்லிக் கொடியும் மலரும் போல் அசுராள் குடைகளுக்கெல்லாம் தாமரை பூவை போல் நதியினில் கிடக்கும் சோபனம் சோபனம். யுத்த பூமி தனில் இரத்த பிரவாகம் ஓடுவதை கண்டு தேவரெல்லாம் சக்தி சேனையினால் அத்தனை அசுராலும் சம்ஹரிக்கப்பட்டு கிடப்பதையும் அத்தனை யானை குதிரை சேனைகள் எல்லாம் ஆமை போல் மிதக்க இரத்த நதியில் சித்தம் மகிழ்ந்து பாரிஜாத புஷ்பங்கள் தேவிக்கு சொரிந்திட்டார் சோபனம் சோபனம். தேவர்களும் சொர்ண புஷ்ப மாறி சொரிந்து திவ்ய சகுணங்களை காட்டினார்கள். கோபத்துடனே பண்டாசுரன் வீழி சிவக்கவே கொடூரமாய் உருட்டி விழித்து கொண்டு தன் சேனை அசுராளு கபஜயத்தை கண்டு தாய் லலிதா தேவியை எதிர்த்தான். அஞ்சாமல் தேவியும் பண்டாசுரனை பார்த்து அதிக கோபம் கொண்டால் சோபனம் சோபனம். கண்டகன் பண்டனை கண்டவுடன் தேவிக்கு கண்கள் இரண்டும் அக்னி போல் சிவக்க மண்டலம் புகழ்கின்ற சண்ட பிரச்சண்ட உத்தண்டமான கோதண்ட வில்லை வட்டமாய் நானாலே கட்டி இழுத்தால் அம்மன் முட்டி விட்டாள் எங்கும் திடுக்கிடவே துஷ்ட நாமசுரனை பொட்டென வதைக்கவே சட்டம் இட்டாள் மனதில் சோபனம் சோபனம். தொடுத்தார் யுத்தத்திற்கு தேவியும் பண்டனும் தொகையில்லா சரமாரிகளை சொரிந்தார். இடைவிடாமல் சரங்களை சொரிந்தாள் அம்மன். இதை கண்டு பண்டாசுரன் கோபமாய் மாயையால் இருட்ட விட்டான் அசுரன். அதை மாதாவும் சூர்யாஸ்திரத்தால் போக்கினாள். பேயன் குருடாஸ்திரம் விட்டான் அதையும் போக்கிற்ற நேத்ராஸ்திரம் சோபனம் சோபனம். வாயுவின் அஸ்திரத்தை பண்டாசுரன் போட்டான். பார்வதி வருணாஸ்திரத்தால் போக்கினாள். ஓயாத வியாதிகளை அனுப்பி வைத்தான் பண்டன் 1 10 100 கோடியாக. அச்சுதானந்த கோவிந்த நாமத்ரய அஸ்திரத்தை அம்மன் அனுப்பிவிட்டாள். மிச்சமில்லாமலே வியாதிகளை அந்த அச்சுதர் போக்கினார் சோபனம் சோபனம். அந்த காஸ்திரத்தை அனுப்பி வைத்தான் பண்டன். அம்பிகை மிருத்யுஞ்சயனால் ஜெயித்தாள். மந்திரத்தால் சும்பன் சும்பன் சண்ட முண்டன் மகிஷாசுரனை அவன் அனுப்பி வைத்தான். அதை கண்டு மகேஸ்வரி அட்டகாசம் செய்தாள். அதிலிருந்து அம்மன் அட்டகாசத்தால் துர்காதேவி உண்டாகி அசுராலை சம்ஹரித்தாள் சோபனம் சோபனம். முன்னே வேதங்களை திருடின சோமுகன் முதலான அசுராளை அனுப்பி வைத்தான். தன்னை அடுத்த பேர்க்கு அபயம் கொடுத்து தற்காக்கும் வலக்கை கட்டை விரலை உதறி விட்டாள் அம்மன். அதிலே இருந்து உண்டாகி வந்து மச்ச மூர்த்தியும் வதை தந்த அசுராள் எல்லாரையும் ஜெயித்த மச்சாவதாரர்க்கு சோபனம் சோபனம். சமுத்திரத்தை வருத்தி விட்டான் பண்டன். சக்தி சேனைகளை முழுகடிக்க நிமிஷத்தில் அம்மன் உதறினாள். அப்போது நீட்டியாள் காட்டி வீரல் தனையும் குதித்தாருடனே அதிலே இருந்து கூர்மாவதார மகாவிஷ்ணுவும் கொந்தளிக்கும் சமுத்திரங்கள் எல்லாம் குடித்த கூர்மாவதாரர்க்கு சோபனம் சோபனம். ஹிரண்யாட்சனை அதி கோபத்துடனே இந்த பண்டாசுரன் அனுப்பி வைத்தான். வராகமூர்த்தியும் உண்டானாரப்போ வலக்கை நடுவீரலில் இருந்து பொல்லாத ஹிரண்யாட்ச அசுரர்களை எல்லாம் சற்று போதைக்குள்ளே சம்ஹரித்தார். வெல்ல முடியாத ரூபம் தரித்த லக்ஷ்மி வாராகமூர்த்திக்கு சோபனம் சோபனம்.
ஹிரண்யகசிபு முதலான அசுராளை எல்லாம் இந்த பண்டாசுரன் வருத்தி விட்டான். பரமேஸ்வரியும் வலக்கை பவித்திர விரலை அசைத்தாள். அதிலிருந்து அதிபராக்கிரம நரசிம்மரும் வந்து அசுரஹிரண்யனை சம்ஹரித்தார். நாகசயனர் பக்தர் பிரகலாதர் லட்சுமி நரசிம்மமூர்த்திக்கு சோபனம் சோபனம். மகாபலி முதலான அசுர சேனைகளை வருத்தி போகச் சொன்னான் பண்டாசுரன். மகமாயையும் வலக்கை சுண்டு வீரலை சுழட்டியே உதறினாள். அதிலிருந்து வந்தார் மகாவிஷ்ணு மாமன மூர்த்தியாய் மகாபலி அசுரனையும் ஜெயித்து மகாபலியை பாதாளத்தில் தள்ளின வாமனமூர்த்திக்கு சோபனம் சோபனம். கார்த்தவீர்யார்ஜுனனை சேனைகளுடன் கண்டகன் பண்டன் அனுப்பி வைத்தான். ஆர்த்திகளை போக்கும் லலிதேஸ்வரியும் அசைத்தாள் இடக்கை கட்டை விரலை. பரசுராமர் கையில் கோடாலி கொண்டு புறப்பட்டார் வெள்ளி வலையைப் போல. பலமுள்ள கார்த்தவீர் அர்ஜுனனை வதைத்த பரசுராமருக்கு சோபனம் சோபனம். ராவணனை கும்பகர்ணன் இந்திரஜித்தனை ராட்சதாலை அவன் அனுப்பி வைத்தான். தேவியும் இடக்கையின் நாள் காட்டி விரலை செப்பிடு வித்தை போல் உதறினாளே. ஸ்ரீராம லக்ஷ்மண ரதத்தில் இருந்து கொண்டு ராவணன் முதலோரை வதைகள் செய்தார். தாமசியாமல் ராட்சதாலை வதைத்த ராம லக்ஷ்மணருக்கு சோபனம் சோபனம். வானரங்களையும் வருத்தி விட்டான் பண்டன் மலைமலையாகவே தேவி மேலே. விஜய அம்பாள் தன் இடக்கை நடுவீரலை மின்னல் மின்னினார் போல் உதறினாளே. பலபத்ரரும் வந்தார் கைலாச மலை போல பெரிய உலக்கை கலப்பை கொண்டு. உலக்கை கலப்பையால் குரங்குகளை கொன்ற உக்ரபாலருக்கு சோபனம் சோபனம். சிசுபாலன் கம்சன் சகடன் பூதன் தன்னை துஷ்டன் பண்டாசுரன் அனுப்பி வைத்தான். விஸ்வேஸ்வரியும் இடக்கை பவித்திர விரலை அசைத்தாள். அதிலிருந்து சங்கர்ஷணன் பிரத்யும்னன் அனிருத்தனாகவே சுவாமி வந்தவர்களை சம்ஹரித்தார். சங்கர்ஷணன் ஸ்ரீகிருஷ்ணன் அனிருத்தன் பிரத்யும்னன் சுவாமி 4 பேருக்கும் சோபனம் சோபனம். கலியுகாஸ்திரத்திலே கக்கும் லேச்சரை கண்டகன் பண்டன் அனுப்பி வைத்தான். கல்யாணியும் இடக்கை சுண்டு வீரலை காட்டி அசைத்தாள். அதிலிருந்து அட்டஹாசத்துடன் கல்கி அவதாரமாய் அச்சுதரும் வந்தார். அந்த க்ஷணம் முரட்டுத்தனமுள்ள லேச்சரை வதை செய்த முரஹரி கல்கிக்கு சோபனம் சோபனம். பின்னும் அநேகம் மோகனாஸ்திரம் தன்னை பூட்டி விட்டான் சக்தி சேனையின் மேல். அந்நேரம் அம்மனும் சாம்பவர் அஸ்திரத்தில் அதையும் விமோச்சனம் செய்து விட்டாள். அக்ஷௌகினி சேனையை நாராயணாஸ்திரத்தால் பஸ்மமயமாக ஆக்கிவிட்டாள். துஷ்டன் குட்டிலாட்சன் முதற் சேனாபதிகளை சிதைத்தாள் பாசுபதத்தால் சோபனம் சோபனம். பின்னும் அநேகம் அஸ்திரத்தால் அவன் அக்ஷௌகினி சேனை போன பின்பு என்ன பலம் லலிதா தேவிக்கு என்று ஏங்கி விழிக்கின்றான் பண்டாசுரன். அம்மனும் தம்முடைய நாதர் காமேசரை அந்த ரங்கத்திலே தான் நினைத்து காமேசர் அஸ்திரத்தால் ஜெயம் வரட்டும் என்று கணவரை வேண்டினாள். சோபனம் சோபனம். கண்டகன் பண்டாசுரனை வதைக்க வென்றே காமேசர் அஸ்திரம் கொடுத்தார். வாங்கிக் கொண்டு அம்மன் காமேசர் அஸ்திரத்தை மண்டாலகாரமாய் வளைத்து கோடி சூரியன் போன்ற காமேசர் பானத்தை கோதண்டத்தில் வைத்து மந்திரித்து வேடிக்கையாகவே காது பர்யந்தம் விசையாய் இழுத்து விட்டாள். சோபனம் சோபனம். தேவி பிரயோகித்த அஸ்திரம் தான் அப்போ தேவேந்திரன் வஜ்ராயுதத்தடி போல் தாவி பண்டாசுரன் மார்பிலே பாய்ந்தது. தரணியிலே விழுந்து உயிரை விட்டான். அஸ்திரமுடையாளின் அக்னி ஜுவாலையாலே அவனோட புறங்களும் வெண்ணீராச்சு.
அஸ்தமனத்தில் பண்டாசுரனை வதைத்து அம்மன் ஜெயம் கொண்டாள் சோபனம் சோபனம். புஷ்பம் பன்னீர்களை சொரியவே தேவர்கள் புகழ்ந்து சகிகள் வெண்சாமரம் வீச, அப்பொழுது தேவி சக்தி சேனையுடன் ஆலயத்தை அம்மன் வந்தடைந்தாள். ஆயுதங்களால் அடிப்பட்ட சக்திகள் காயத்தை அமிர்த கண்ணால் போக்கினாள். நோய்கள் போனது போல சுகம் பெற்றார், பூமியும் புனிதமாக செழித்தது சோபனம் சோபனம். மும்மூர்த்திகள் முதல் 30 தேவர்கள் முனிவர்கள் பிராமணிகளும் அம்மனை வந்து அடிபணிந்து கொண்டு அற்புதமான ஸ்துதிகள் செய்தனர். அமராளும் மன்மதன் தேவி ரதியை காட்டி அறிவித்தார் மதனனை எழுப்பவென்றே. இம்மாத்திரம் தயவு செய்ய வேண்டும் அம்மா, எங்களுக்காக வேண்டி சோபனம் சோபனம். இந்த ரதி உடைய கணவன் மன்மதனை எழுப்பித் தந்து எங்கள் மனம் குளிர, எவ்விதமாவது தயவு செய்தீசரும் ஈஸ்வரியை கூடி சுப்பிரமணியர் பிறந்து தாருகன் முதல் அசுரர்களை வதைத்தால் பிறகு சங்கடமில்லை எங்களுக்கு. கூடிய தேவர்கள் எல்லோரும் கைகளை கும்பிட்டு நின்றார்கள் சோபனம் சோபனம். கண்டவுடன் ரதி தேவியை அம்மன் காமேசர் முகத்தை ஆதரவாய் பார்த்தாள். உண்டாய் விட்டான் மதன் வஜ்ர தேகத்துடன் உடனே தாயாரை நமஸ்கரித்தான். அனுகிரகித்தாள் தேவி மன்மதனுக்கு, ஆரும் இனி அவனை ஜெயிக்காமல் வானவரும் இனி ஜெயிக்க மாட்டார் என்று வரமும் கொடுத்து சொல்வாள் சோபனம் சோபனம். குழந்தாய் உனக்கு பயமில்லை இனிமேல், கூட்டி வை பார்வதியுடன் ஈசரை. தழுத்தழு தன்னோட பானத்தால் சங்கரர் தானே விவகம் செய்வார் பார்வதியை. ஒருவர் கண்ணுக்கும் இனி அகப்பட மாட்டாய், உன்னை துஷித்த பேரண்ணா கள்ளர். சற்றும் பயமில்லை நாம் இருக்கின்றோம் என்று சங்கரி அனுப்பினாள் சோபனம் சோபனம். அம்மன் அனுஞையால் மதனன் பூச்சரத்தாலே அடித்தான் பார்வதி தேவி பரமேசரை. வந்து விவாகம் செய்து ரமித்தார் பரமசிவன், குமாரரும் உண்டானார் அசுராளை வதைத்த. கோலவேலருக்கு சோபனம் சோபனம், கோலவேலருக்கு சோபனம் சோபனம். தேவசேனாபதி தெய்வ யானையை மணந்து ஸ்ரீபுரம் தன்னில் வந்தார் சோபனம் சோபனம். ஸ்ரீபுரம் என்றதை கேட்டதும் அகஸ்தியர் தவமோனி ஹயக்ரீவரை பார்த்து, ஸ்ரீபுரம் என்பதை விஸ்தாரமாகவே சொல்ல வேண்டும் தயவாக வென்றார். அன்புடன் வார்த்தையை கேட்டு ஹயக்ரீவர் அகஸ்திய முனிவரை பார்த்துரைப்பார். இன்பங்கள் உண்டாக தேவியின் நகரத்தை எனி சொல்வோம் கேள் என்றார் சோபனம் சோபனம். பண்டாசூரனை வதைத்த சந்தோஷத்தால் பரமேஸ்வரிக்கும் காமேஸ்வருக்கும் தேவசேனாபதியும் தேவர்களும் கூடி ஸ்ரீலலிதாம்பாள் கொலுவிருக்க, ஈஸ்வரியாளுக்கு சிந்தாமணி கிரகம் விஸ்வகர்மாவை அமைக்க சொன்னார். மகிழ்ந்து விஸ்வகர்மா இவர்கள் சொன்ன படிக்கு புகழ் பெறவே செய்தார் சோபனம் சோபனம். தரணியில் 9 சமுத்திரத்தில் 7 தேவிக்கு 16 ஸ்ரீபுரங்கள். மேருகிரியில் ஒரு ஸ்ரீபுரம் உண்டதை முன்னாலே உமக்கு நான் சொல்லுகிறேன். மூவராலும் ஆதிசேஷராலும் சொல்லி முடியாது அம்மன் புற மகிமையை. சாவதானமாக கேட்க வேண்டும், இதை தன்யனே சொல்லுவேன் சோபனம் சோபனம். 1வது கோட்டை இரும்பாக்கும், அதற்கு உயரம் 400 யோஜனைகள் உண்டு. நன்றாக 100 யோஜனை அகலம் 4 புறத்திலும் வாசலுண்டு. வாசல்கள் தோறும் கோபுரம் உண்டு, அதற்கு வரியாக தட்டுக்கள் 25 யோஜனைக்கு ஒரு தட்டு வீதம் கணக்கு. உச்சி மகுடம் 3 சோபனம் சோபனம். இந்த வாசல் போலே 4 வாசலுக்கும் இது போலே கோபுர தட்டும் உண்டு.
இந்த கோட்டை வாசல் கதவு கோபுரம் முதல் எல்லா இரும்பு பணி இதை போல எந்த கோட்டைகள் இனி சொல்ல போகின்றோமோ அந்த கோட்டை இது போல அகஸ்தியா. இந்த கோட்டை கழிந்த பூரம் உள்ளது 7 யோஜனையுண்டு சோபனம் சோபனம். 7 யோஜனை உள்ள நடு இடைவெளி தன்னில் எல்லா மரங்களும் நிறைந்திருக்கும். தோழர்களே 7 யோஜனையின் விஸ்தாரம் சொல்ல போகிறோம் கோட்டை இடை நடுவில். காளியும் காளரும் சக்தியுடனே கால சக்கராசனத்தில் இருந்து லலிதை உடைய நாமம் ஜபித்து 1ஆம் கோட்டை ரட்சிக்கிறாள் என்றும் சோபனம் சோபனம். வெங்கல கோட்டையில் வசந்த ருது காவல் வேலியும் கற்ப விருட்சம் ஆகும். தங்க செம்பு கோட்டையில் வேலி ஹரிச்சந்தேனம் சூசியான கிரீஷ்ம ருது காவல். ஈயக்கோட்டையின் வேலி சந்தன விருட்சங்கள் எங்கும் சுற்றி காவல் வருஷ ருது. முன்னால் இரும்பு கோட்டையின் வேலி மந்தாரை வெளுத்த சரத்ருது காவல் சோபனம் சோபனம். பஞ்சலோக கோட்டைக்கு பாரிஜாதம் வேலி ஹேமந்த ருது காவல் காத தூரம். பஞ்சப்பன் கோட்டைக்கும் மந்திரினி முதலான சக்திகள் கிருஹம் சிசிர ருது காவல். பிக்ஷுரகத்து சித்தர்களும் முத்தி பெண்டுகளும் கூடியிருக்கின்றார்கள். பிக்ஷுரம் கழிந்த பூரம் சாரணர் பத்மராக கிருஹம் சோபனம் சோபனம். அழகிய கந்தர்வாள் வைர கிரகம் தன்னில் அதற்கு பின் யோகிகள் வஜ்ர கிரகம். புதுநாக ரத்னமும் வைடூரியத்தாலும் பின்னிந்திர கல்லாலும் உள்ள கிரகம். முத்துக்கள் சூழும் மரகதத்தால் கிரகம் மென்போல் வாராகிக்கும் 4 கிரகம். சுத்தமான கிரகம் பிரம்மாவினுடையது செம்பவழத்தாலே சோபனம் சோபனம். மாணிக்க மண்டபத்தில் விஷ்ணுவும் இருக்கின்றார். மண்டபத்தின் இடையில் சிவலோகம். பிரம்மதேவருடைய சத்தியலோகமும் பிரபலமான விஷ்ணுவின் உலகம். மாயக்கோட்டை அனந்தம் வர்ணம் உள்ள கோட்டை அதற்கிடையில் சூரியனின் விமானம். பகவான் மார்த்தாண்டர் பைரவர் இருப்பு பக்தரே கேளின்னும் சோபனம் சோபனம். சந்திரபிம்பத்தில் சிங்காரமாகவே சரியாக 25 கோட்டையும் சுந்தரமான கோபுரங்களும் 100 தொகையொரு கோட்டைக்கு 4 வீதம். அப்புறம் தாமரை புஷ்பங்களின் வனம் 6 யோஜனைக்கு நிறைந்திருக்கும். விப்ரனே அதற்கு கிழக்காகவே எங்கும் சுற்றி கதம்பவனம் சோபனம் சோபனம். அதற்கு கிழக்கிலே மும்மூர்த்திகளுக்கும் மகங்கள் 3 பத்ம அட்டவியிலே. இதற்கு நடுவில் சிந்தாமணி ரத்னத்தால் ஈஸ்வரி லலிதா தேவி என் கிரகம். 4 புறம் வாசல் உண்டதற்குச்சியில் ஞான ரத்னத்தாலே மகுடம். வலப்புறத்திலே மந்திரினி என் கிரகம் வாராகி கிடப்புறம் சோபனம் சோபனம். அக்னி முடுக்கிலே அக்னி குண்டம் அதற்கு மேலே நிற்கும் ஸ்ரீ சக்கரத்தேர். நிற்கின்றது வாயு முடுக்கில் மந்திரினி தேர் நேரே ஈசான்யத்தில் வாராகி தேர். இந்த நடுவிலே சக்திகளின் கிரகம் சிந்தாமணி கிரகத்தை சுற்றிலும். சிந்தாமணி கிரகம் சிந்தாமணி சுவர் சுற்றிலும் தீபங்கள் சோபனம் சோபனம். சிந்தாமணி கிரகத்தின் நடு மத்தியில் சிந்தாமணியாலே ஸ்ரீபீடம். அஷ்டகோண வடிவாகி விளங்கிய சக்கரராஜ வென்ற பீடத்தின் மேல் 3 தட்டந்த ஸ்ரீபீடத்திற்கு 1600 முழம் வீதி. கைமூழத்திற்கு 20 முழம் உயரம் தட்டு கடலை குடித்த அகஸ்தியா சோபனம் சோபனம். தட்டுதோறும் இதுபோல் உயரம் வீதி தட்டுதோறும் சக்திகள் இருக்காள். திட்டமாய் ஸ்ரீபீடத்திற்கப்புறத்திலே சிங்காரப்படி 36 ஸ்தம்பம். வட்டமான இந்த இடத்தில் ஈசர் பிரம்மா மாலவருத்திரர் கட்டிலின் கால்.
கட்டிற்பலகை சீவன் சதா சீவன் வாய் ஈசானன் தலையனை சோபனம் சோபனம். மஞ்சத்தின் மேல் ஹம்ச தூளிகா மெத்தையும் வட்ட இருபுறம் தலையணையும் மஞ்சத்தின் மேலே கிழக்கை பார்த்திருக்கின்றார் மன்மத கோடி போல் காமேசரும். நாதர் காமேசர் மடிமேல் கிழக்கை பார்த்து தாய் லலிதா தேவியும் இருக்காள். பாலா லலிதா தேவிக்கு நித்தியம் 16 வயதென்றும் சோபனம் சோபனம். இடது துடைமேல் சுவாமி வைத்து கொண்டம்மனை வலது கன்னத்தை மொத்தம் இட்டு கொண்டு விடைமேல் அழகரும் வளமுடன் தேவிக்கு விபூதி இட்டு திருஷ்டி கழித்து அஞ்சாதீர் என பக்தர் அபய பிரதனம் செய்து அம்பிகையுடன் தாம்பூலம் தரித்து இந்த படி ஈசன் சிந்தாமணி கிரகத்தில் இருந்தார் தேவியுடன் சோபனம் சோபனம். தேவிக்கு உயர 40 முழத்திற்கு மேல் தேசத்தில் ஒப்பில்லா மேல் கட்டிலில் யமுனாகை ஹாரமாக சுற்றி இருக்கின்றாள் இச்சகத்தை மோகிப்பிக்கும் மாயை. தேவி உடைய சௌபாகியத்திற்கொப்பில்லை தேவி தான் அறிய வேணும் அகஸ்தியா. நாவாலும் மனதாலும் எண்ண முடியாது ராஜேஸ்வரி மகிமை சோபனம் சோபனம். மந்திரங்களுக்கெல்லாம் பெரிதான ஸ்ரீவித்தை மகாகுருவினிடத்தில் வேண்டிக் கொண்டு மந்திரத்திற்கு சொன்ன ஜபஹோமங்கள் செய்து மகிமை தேவாளுக்கு போஜனமளித்து பின்னர் தேவியை பரமாத்மாவை தியானித்து பிறகு நிஷ்காமிய ஜபம் செய்த பேர்க்கு எண்ணிய காரியம் கைகூடும் ஜகத்திலே இவர்கள் எங்கும் பூஜ்யர் சோபனம் சோபனம். அசுத்தத்துடன் சோபனத்தை சொன்ன பேர்க்கும் அசங்கித்த பேர்க்கும் பிணிகள் உண்டு. அசுத்தம் இல்லாமலும் அசங்கை இல்லாமலும் அம்பன் சோபனம் என்றும் பக்தியுடன் விஸ்வாசமாய் சொன்ன பேர்க்கும் கேட்டவர்க்கும் வியாதி இல்லை சத்ரு பாதை இல்லை. நிஜமாய் ஜுவரம் வியாதி ரோகாதிகள் இல்லை நித்திய சம்பத்துண்டு சோபனம் சோபனம். இந்த சோபனம் பாடும் வாழ்வரசிகள் எல்லாம் தேவிகள் என்று மனதில் எண்ணி சந்தன தாம்பூலம் குங்குமம் பழப்புஷ்பம் சந்தோஷமாய் எல்லாருக்கும் கொடுத்து எந்தெந்த கிரகங்களில் சொல்லி வைத்து கேட்பாரோ அந்தந்த கிரகங்களில் அரிஷ்டம் நீங்கும். சுந்தரி கிருபையாலே சந்ததி விருத்திக்கும் தீர்காயுசும் உண்டு சோபனம் சோபனம். அன்பாய் நவராத்திரி பௌர்ணமி சுக்கிரவாரம் அம்மன் சோபனம் தன்னை சொன்ன பேர்க்கு துன்பங்கள் உண்டாக மாட்டாது ஒரு காலம் தென் திசையை அடையார் தினம் சொன்னவாள். ரொம்ப சொல்லுவானேன் தேவி தாசாளுக்கு திரிலோகமும் அவர்கட்கு ஜெயம். நம்பின பேர்களை காத்திட தேவி அல்லால் நாட்டிலே வேறுண்டோ சோபனம் சோபனம். அத்திரி மகரிஷி ஆசிரமத்தில் அனுசூயை கேட்ட இஞ்ஞான ரகசியத்தை நல்தூரையில் வாழும் லக்ஷ்மி கடாட்சத்தால் நாராயண் உரைத்த தேவி மகிமை. ராஜேஸ்வரியாள் மகிமை அகஸ்தியரும் ராதரவாய் சொல்ல சொன்னதற்கு நாடு செழிக்க அவதரித்து வந்த மாதவர் அறிவித்தார் சோபனம் சோபனம். அறிந்தறியாமல் இந்த சோபனத்தில் அர்த்த அக்ஷர பிழை இருந்தாலும் மகாபிரபு மனுஷ பிரபு விஷ்ணு என்பது போலும் மரமரா என்றதோர் நாமம் போலும் வரத சிவனார் சிவ சங்கர நாமம் போலும் வார்த்தை பிழைகள் தன்னை பொறுத்து ஏது விதத்திலும் தேவியை தியானித்தால் ஏழைக்கு இறங்குவாள் சோபனம் சோபனம். ஜெயமங்களம் லலிதா தேவிக்கும் ஜெயமங்களம் காமேஸ்வருக்கும் ஜெயமங்களம் மந்திரினி தண்டநாதைக்கும் ஜெயமங்களம் சர்வ சக்திக்கும் ஜெயமங்களம் ஹயக்ரீவருக்கும் ஜெயமங்களம் அகஸ்திய மாமுனிக்கும் ஜெயமங்களம் சர்வ ஜனங்கட்கும் நமக்கும் ஜெயமங்களம் நித்ய சுப மங்களம். ஜெயமங்களம் சர்வ ஜனங்கட்கும் நமக்கும் ஜெயமங்களம் நித்ய சுப மங்களம். ஜெயமங்களம் நித்ய சுப மங்களம்.
ஜெயமங்களம் நித்ய சுபமங்களம். மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, 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 மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே.